கோவா கிளம்புற அன்னைக்கு சென்னையில் நடந்த கடைசி நாள் கதை தான் இது. பீக் வீக்கோட கணக்கில் ஒரு 6வது நாள். முதல்ல பீக் வீக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கும் சேம் லோ கார்ப் டே. அதே 1370 கேலரிஸ் அண்ட் 85 கிராம்ஸ் கார்ப்ஸ். நான் யூஸ்வலாக சொன்னது தான். சால்ட்டு, வாட்டர், சப்ளிமெண்ட் எதுலையுமே எந்த சேஞ்சஸும் இல்லை, சேம் தான். அண்ட் இன்னைக்கு ஒரு காலையிலே பம்ப் அப் செஷனாக அப்பர் பாடி மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். என்னென்ன ஒர்க் அவுட், எவ்வளோ செட்ஸ் அண்ட் ரெப்ஸ்லாம் பண்ணேன்னு நான் கேப்ஷனில் போட்டிருக்கேன். அண்ட் முக்கியமாக நம்மளோட போசிங் ரொட்டீனை கண்ணாடி முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் எரர் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா வீடியோ எடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதை முடிச்சு இன்னைக்கான கார்டியோ வெறும் 15 மினிட்ஸ் தான். அண்ட் இன்னைக்கான ஸ்டெப் கவுண்ட் 15K ஸ்டெப்ஸ். அப்புறம் ரூம் வந்துட்டு மீல சாப்பிட்டுட்டு தேவையான பொருளை பேக்கிங்கை போட்டு கோவா கிளம்பியாச்சு. கேப் புக் பண்ணி கிளம்புறதுல இருந்து கோவா போய் ரீச் ஆகி அந்த ரூம் போற வரைக்கும் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருந்தேன். 5 மணி ஃபிளைட்டுக்கு 2 மணிக்கே ஏர்போர்ட் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது பிளேனு பக்கத்தில் கூட்டு போற பஸ்ஸில் எடுத்த வீடியோ, அப்புறம் இது ஏறும் போது எடுத்த வீடியோ, இது உள்ள போய் எடுத்த வீடியோ, அப்புறம் மேலே ஏறும் போது எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் டைமா ஏரோப்ளேன்ல போனதுனால எங்க வீட்ல எல்லாம் காட்டுறதுக்காக எல்லா வீடியோவுமே எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் கோவா ரீச் ஆயிட்டு அங்கிருந்து டாக்ஸியை போட்டு நம்ம புக் பண்ண ரூமுக்கு போயாச்சு. ஏர்போர்ட் மாரியே ரூமும் சூப்பரா இருக்கு. ரூம்ல குக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே இருந்துச்சு. அண்ட் காலையிலே ஒரு மீலை முடிச்சிட்டேன். ஏர்போர்ட்ல 2வது மீலை சாப்பிட்டுருந்தேன். அண்ட் இங்க வந்து 3வது மீலை சாப்பிட்டுட்டு தூங்கலாம் போல. அதுக்குள்ள பாய்ஸ் பக்கத்துல இருக்க ஏதாவது இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு பைக் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். சரின்னு நம்மளும் ஸ்டெப்ஸை கவர் பண்ண மாதிரி ஆச்சுன்னு கிளம்பி போய் பீச் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசி மீல எக் ஒயிட்டை சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு மீட் அண்ட் கிரீட்டுக்கு போகணும்.